வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை சேர்த்துக்கலாம். கார சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 5-6 வரமிளகாயை சேர்த்துட்டு 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதெல்லாம் இந்த அளவு வதங்கின உடனே இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார சட்னி ரெடி. இப்போ கிரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிரீன் சட்னி ரெடி. இப்போது தட்டுவடை செட் செய்கிறதுக்காக தட்டுவடை, துருவின கேரட், துருவின பீட்ரூட், கார சட்னி, கிரீன் சட்னி, தேங்காய் எண்ணெயில் பூண்டு பற்களை கட் பண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம இதை ஊற வைக்கணும். கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது தட்டுவடையில் நம்ம ஃபஸ்ட்டு கார சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக துருவன பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு துருவன கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே பூண்டு ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு தட்டுவடையில் கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், தட்டுவடை செட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.